ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 130. சேசாரிய அக்னிஹோத்ரி. அக்கல்கோட்டில் சேஷசாய அக்னிஹோத்ரி என்கின்ற பக்தி வாய்ந்த பிராமணர் ஒருவர் இருந்தார். அவர் பிக்ஷை எடுத்து தன் குடும்பத்தை நடத்தி வந்தார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது அதீத பக்தி கொண்டிருந்தமையால் அவரை தரிசனம் செய்ய வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் தரிசனத்துக்காக வரும்போதெல்லாம் ஸ்ரீ சுவாமி மகராஜ் தன் பாதங்களை அவரிடம் நீட்டி சேவைகள் செய்ய அனுமதிப்பார். அக்னிஹோத்ரி அவர் அளிக்கும் மூக்குப்பொடியை வாங்கி ஸ்ரீ சுவாமி மகராஜ் உள்ளிழுத்து கொள்வார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கோபமாக இருக்கும்போது அனைவரும் அவர் அருகில் செல்வதற்கு பயப்பட்டாலும் அக்னிஹோத்ரி எந்தவித தயக்கமும் இன்றி செல்வார். ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க வரும் பக்தர்கள் அவருக்கு தட்டு நிறைய இனிப்புகளை வழங்குவார்கள். அவற்றை ஸ்ரீ சுவாமி குழந்தைகள், யாத்ரீகர்கள், நாய்கள் மற்றும் காளைகளுக்கு அளித்து விடுவார். அவர் ஒரு பேடாவை கூட அக்னிஹோத்ரியிடம் அளித்ததில்லை. தனக்கு மட்டும் ஸ்ரீ சுவாமி மகராஜ் பிரசாதம் அளித்ததில்லையே என்கின்ற எண்ணம் அவருக்கு எப்போதும் ஏற்படும். ஒரு நாள் தட்டு முழுவதும் இருக்கும் இனிப்புகளை பார்த்து, மகராஜ், எனக்கு பிரசாதம் கொடுங்கள் என்று கேட்டார். மகராஜ் எதுவும் பேசவும் இல்லை, பிரசாதமும் அளிக்கவில்லை. அக்னிஹோத்ரி புவாவுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. அடுத்த நாளிலிருந்து ஸ்ரீ சுவாமி மகராஜ் அக்னிஹோத்திரிக்கு தரிசனம் அளிப்பதை நிறுத்திவிட்டார். அவர் தரிசனத்துக்கு வரும்போதெல்லாம் தன் முகத்தை மூடிக்கொண்டு தூங்கிவிடுவார். இதேபோல் பல நாட்களுக்கு தொடர்ந்தது. அக்னிஹோத்ரி மணிக்கணக்காக ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்த போதிலும் போர்வைக்குள்ளிருந்து தகாத வார்த்தைகளால் வசவுகளை மட்டும் பெற்றுக்கொள்வார். மகராஜுக்கு என் மீது அன்பு இருந்தது. ஆனால் அது திடீரென ஏன் மறைந்து போனது? என்ன காரணமாக இருக்கும்? நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் என்று அவர் தன் மனதை குழப்பிக்கொண்டார். அவருக்கு தெளிவான பதில் ஏதும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அக்னிஹோத்ரி காஸ்பாகுக்கு வரட்டி தயார் செய்வதற்காக சென்றார். அன்று மகராஜ் காஸ்பாக்கில் தான் இருந்தார். புவா அவரை தரிசனம் செய்வதற்காக சென்றபோது எப்போதும் போல உறங்கிவிட்டார். வேறு வழி இல்லாமல் வரட்டி தயாரிக்க சாணத்தை சேகரிக்க சென்றார். மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சுவாமி தன்னிடம் நடந்து கொள்ளும் முறை பற்றிய எண்ணங்களே அவருடைய மனதில் எழும்பிக் கொண்டிருந்தன. பேடாவை கேட்டதை தவிர நான் வேறு எந்த தவறையும் செய்யவில்லையே, கண்டிப்பாக அதுதான் காரணமாக இருக்கும். மோட்சத்தை கேட்பதற்கு பதிலாக அற்பமான பேடாவை கேட்டிருக்கிறேன். நான் எவ்வளவு கீழ்த்தரமானவன் என்று எண்ணிக்கொண்டு ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் அந்த இடத்திலேயே தன்னை மன்னிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார். மகராஜ், நான் ஒரு மகாபாவி. என்னை தயவு செய்து வெறுத்து ஒதுக்காதீர்கள். கருணை கடலை, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களிடம் இனி இனிப்பு கேட்கவே மாட்டேன். நான் இந்த சாணத்தை சாப்பிடுகிறேன் என்று கூறியவாறே அழுது கொண்டு சாணத்தை தன் வாயில் போட்டுக்கொண்டார். புவா தன் வேலைகளை முடித்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமி மகராஜுடைய தரிசனத்துக்காக செல்லும்போது, சுவாமி, இவை அனைத்தும் என்னுடைய தவறுதான். தயவுசெய்து எனக்கு தரிசனம் கொடுங்கள் என்று தியானித்து கொண்டே சென்றார். அவர் ஸ்ரீ சுவாமி மகராஜை சந்தித்தவுடன் ஸ்ரீ சுவாமிக்கு வயிறு குலங்க சிரித்து கொண்டே, ஏ புவா, பர்பியை வயிறு முட்ட தின்னாயா? சரி, கொஞ்சம் பொடி கொடு என்று கேட்டுவிட்டு இன்னும் பலமாக சிரித்தார். அனைத்தையும் அறிந்த ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளை கேட்டு புவா ஆனந்த கண்ணீர் வடித்தார். அவர் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு, மகராஜ், நீங்கள் உங்கள் பாதுகையாலேயே என்னை அடித்து விட்டீர்கள் என்று கூறினார். பின்னர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய அருளினால் அக்னிஹோத்ரி புவா துறவரம் பூண்டு தன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பரம பக்தராக இருந்து தன் வாழ்நாளை கழித்தார். இந்த நிகழ்ச்சியில் குரு தன் பக்தனை வெறுத்து ஒதுக்கிவிட்டார் என்பது போல நமக்கு தோன்றினாலும்
பக்தன் தன் பகுத்தறியும் தன்மையையும் தன்னிடம் அப்படி என்ன குறை இருக்கிறது என்பதனையும் உணர்ந்து கொள்ளும் ஞானம் கிடைத்து தன்னை மாற்றிக்கொண்டவுடன் குருவின் பரிபூர்ண அன்பை மீண்டும் பெற்றுக்கொண்டு உயர்ந்த நிலையை அடைந்தார் என்பது நமக்கு உறுதியாக உணர்த்தப்படுகிறது அல்லவா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.